வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழான திருப்பாவையில் இன்றைக்கு நோற்றுச் சுவர்க்கம் என்று தொடங்குகிற 10ஆம் பாட்டு. இந்த பாசுரத்தாலே உணர்த்தப்படுகின்றவள் பகவானே உபாயம்ங்கிறதிலே அத்தியவசாயத்தோடே, அதாவது உறுதிப்பாட்டுடன் கூடியிருப்பவள். இவள் எப்படிப்பட்டவள் அப்படிங்கிறதை விளக்க வேண்டும் என்றால், ஓரிடத்திலே பல பிள்ளைகள் வேதம் படிக்கிறார்கள். அதிலே ஒரு பிள்ளை ரொம்ப நன்றாக கற்றுக்கொள்ளுகிறான், ரொம்ப நன்றாக சொல்லுகிறான் அப்படின்னால், அந்த படிக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் அவன் தலைவனைப் போல விளங்குகிறான். அவனே நிர்வாககனாக ஆகிறான். அதுபோல இந்த ஊரிலே, அதாவது திருவாய்ப்பாடியிலே, பெண் பிள்ளைகள் எல்லாரிலும் கண்ணனோடே கூடியிருக்க பெருகைங்கிற விஷயத்திலே இவள் மற்றவர்களை காட்டிலும் இன்னமும் கண்ணனுக்கு நெருக்கமானவளாக, மிகவும் வேண்டப்பட்டவளாக அறியப்படுகிறாள். இப்ப எல்லா பெண்களையும் கண்ணன் ரொம்ப படுத்துறார் அப்படின்னு நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். கையை பிடித்து இழுப்பான், தலைமுடியை பிடிச்சு இழுப்பார், இதெல்லாம் பண்றாரு இல்லையோ? எல்லா பெண்களையும் கண்ணன் படுத்துகிறார். எல்லாரையும் படுத்துகிற கண்ணனையே இவள் படுத்துவாள்னா பார்த்துக்கோங்கோ, இவ எத்தனை தூரத்துக்கு முக்கியமானவள் அப்படிங்கிறதை நாம் புரிந்து கொள்ளலாம். கண்ணன் திருமாளிகைக்கு பக்கத்து திருமாளிகைன்னு சொல்ற அளவுக்கு நெருக்கம். எப்போதும் கண்ணனோட கூடியிருந்து அனுபவத்தை பெறுகின்ற பாக்கியம் பெற்றவள் அப்படின்னு இவள் சொல்லப்படுகிறாள். அவ உள்ளே படுத்து கிடக்கிறாள். வெளியில இருக்கிறவா பார்க்கிறா, இவளுக்கு என்ன கிருஷ்ணானுபவம் நிரந்தரமாக செல்லுகிறது. நோர்க்க வேண்டிய நோன்பெல்லாம் நோற்று முடித்து கிருஷ்ணானுபவத்தை குறைவில்லாமல் பெற்றவள் அப்படின்னு வெளியில இருக்கிறவர்கள் பேசுகிறார்கள். சரணாகதி பண்ணுகிறவர்கள் சிறந்தவர்கள். சரணாகதி பண்ணுகிறவர்கள் அவர்கள் மரணத்தை குறித்து அஞ்சுவதில்லை. அவர்கள் எப்போதும் பெருமானை எப்போது நாம் கிட்டிடுவோம் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள். எதற்கும் கவலைப்படாமல் மார்பிலை கை வைத்து உறங்கிடுவார்கள். சாதாரணமா நமக்கெல்லாம் ஏன் மரணத்தை கண்டால் பயம் அப்படின்னால், பாபம் செய்கிறவர்களாக இருக்கிறோம், அதனாலே பயம். செய்ய வேண்டிய காரியத்தை சரியாக செய்தவர்களாக இருப்போமாயின் நாம மரணத்தை விருப்பத்திற்குரிய ஒரு விருந்தாளியை எதிர்பார்க்கிறார் போலே எதிர்பார்க்க ஆரம்பித்து விடுவோமாம். அது என்னது செய்ய வேண்டியது அப்படின்னால் சரணாகதி. அதை பண்ணிட்டோம்னால் செய்த வேள்வியர் அப்படின்னு நாம் கொண்டாடப்படுவோம். நமக்கு அப்போது அச்சம்ங்கிறது நிச்சயமாக இராது. அப்போ உள்ளே படுத்திருக்கிறவள் செய்த வேள்வியர் அப்படின்னு கொண்டாடப்படுகிறவர்கள் திரளிலே ஒருத்தியாக கிடக்கிறாள். கவலை இல்லாமல் படுத்திருக்கிறாள். பரபிரம்மத்தை அறிந்தவன் ஆனந்தமடைகிறான்னு வேதாந்தம் சொல்லுகிறது. இன்னொன்னு, அந்த பரமாத்மா தன்னை அறிந்தவனை ஆனந்திப்பிக்கிறான் அப்படின்னு ஒரு பிரமாணம் சொல்லுகிறது. இப்ப ரெண்டாவது சொன்னேன் பாருங்கோ, அவன் ஆனந்திப்பிக்கிறான்.
அப்படி இருப்பாள் ஒருத்தி இவள் என்று காட்டுகிறார்கள். அவன் வரட்டும், அவன் வந்து ஆனந்தத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு இருக்கிறவள். இப்ப முதல்ல நாம் என்ன அர்த்தம் பார்த்தோம்? நோன்பெல்லாம் நோற்று முடித்து கிருஷ்ணானுபவத்தை பெற்றவள், கொண்டாடப்பட்டாள் அப்படின்னு பார்த்தோம். இன்னொரு அர்த்தம் ரொம்ப நன்னா இருக்கு. என்னமோ நோன்பெல்லாம் நோத்து முடிச்சு கிருஷ்ணன் கையிலே புகுந்தார் போலே கிடக்கிறாயே அப்படின்னு கொஞ்சம் கிண்டல் துவனிக்க பேசுகிறார்கள் என்றும் கொள்ளலாம். அம்மனாய், நீ எங்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கிற லட்சணம் ரொம்ப நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்றார்கள்னும் கொள்ளலாம். இல்லை இல்லை, நீதானே எங்களுக்கெல்லாம் தலைவி, உன்னை விட்டுட்டு போக முடியுமா? சுவாமினி, அம்மனாய். இவர்களெல்லாம் இப்படி சுவாமினின்னு கூப்பிட்ட உடனே அவள் பார்த்தாள். நாமோ எல்லாருக்கும் நம்மை தாசியாகத்தான் எண்ணி இருக்கிறோம். அப்படி இருக்கிறச்ச நம்ம போய் இவர்கள் சுவாமினின்னு சொல்லுகிறார்களே, அதனால நாம் ஏதும் பேசக்கூடாது அப்படின்னு வாய்மூடி இருக்கிறாள். மாத்தமும் தாராரோ வாசல் திறவாதார். ரொம்ப அழகான வியாக்கியானம். வாச கதவை தான் திறக்கல, வாயையாவது திறக்கக்கூடாதா? அதற்கும் ஒன்றும் பதில் பேசவில்லை அவள். அப்ப பக்கத்திலே ஒருத்தி, அதாவது வாசலிலே இருக்கிறவர்களிலே ஒருத்தி சொல்லுகிறாள், நாற்றத்துழாய்முடி நாராயணன் அவன் உள்ளே இருக்கிறான், துளசி மாலை அணிந்தவனாய், அந்த திருத்துழாயிலே பெருவிருப்பம் உடையவனான பெருமான் அவன் உள்ளே இருக்கிறான், அவனோட அவள் கூடி இருக்கிறாள், அதனாலே பேச மாட்டேன் என்கிறாள். உடனே உள்ள இருக்கிறவள் இப்போது பேசுகிறாள். நீங்கள்லாம் வாசல்லையே தானே நிற்கிறீங்கோ, அப்படி இருக்கிறச்ச உங்களை மீறிண்டு எப்படி நாராயணன் வர முடியும்? அவன் வந்ததை நீங்கள் பார்த்ததுண்டோ? அப்படி இருக்கும்போது இப்படி வீணாக எதற்கு ஒரு பொய்யான அபவாதத்தை என் பேரிலே வைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாள். அதுக்கு வெளியில் இருக்கிறவா சொல்றா, அது என்ன நாராயணனுக்கு எங்களை போல கதவை திறந்தாகணும்னு நிர்பந்தம் இருக்கிறதா? கதவை திறந்தாத்தான் உள்ளே போக முடியும்னு ஏதாவது அவருக்கு கட்டுப்பாடுகள் உண்டா? கதவும் அவர்தான், பூட்டும் அவர்தான், சாவியும் அவர்தான், எல்லாம் அவர்தான். உள்ளும் புறமும் நிறைந்திருக்கிறவர் அவர். அப்படிப்பட்டவனான பெருமான் நம்மால் போத்த பரதரும் புண்ணியன். அவனை நாம போத்தினோம் அப்படின்னால் அவர் அகமகிழ்ந்து கைங்கரியத்தை நமக்கு நிச்சயமாக தருவார். இதற்கு மேலும் அந்த பெண் எதுவும் பேசவில்லை. பண்டொரு நாள் கூத்தத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோத்து முனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. கும்பகர்ணனே உன்னிடத்திலே தோற்று போய் யார் அதிகம் தூங்குறதுன்னு இவளுக்கும் கும்பகர்ணனுக்கும் பந்தயமாம். பந்தயத்தில் கும்பகர்ணன் தோத்து போயிட்டான். தோத்துட்டு தன் தூக்கத்தையும் கப்பமாக பரிசாக இவளுக்கு கொடுத்து விட்டான். ஏற்கனவே கும்பகர்ணனை விட அதிகம் தூங்கினா தான் அவனை ஜெயிக்க முடியும். இப்ப கும்பகர்ணனுடைய தூக்கத்தையும் பரிசாக பெற்றுவிட்டாள். அதைத்தான் அவன் பணயம் வைத்திருந்தான். அந்த தூக்கத்தையும் பெற்றுவிட்டாள்னு சொன்னால் இன்னமும் எவ்வளவு தூங்கிடுவள்? இப்படி சொன்ன உடனே உள்ளே இருக்கிறவளுக்கு கொஞ்சம் வருத்தம். போயும் ஒரு ராட்சச பையல் அந்த கும்பகர்ணனுக்கு சமமாக நம்மை சொல்லிவிட்டார்களே அப்படின்னுட்டு சோம்பல் முறித்து கொண்டே கிருஷ்ண கிருஷ்ண அப்படின்னு சொல்லுகிறாள். அதை பார்த்து கேட்டுட்டு இவர்களுக்கு ஆனந்தம். ஆத்த அனந்தலுடையாய் அருங்கலமே, உன்னுடைய சோம்பல் ரொம்ப நன்றாயிருக்கிறது. அருங்கலமே, அருமையான சத்பாத்திரமே, நீ எழுந்து கொள்ள வேண்டும், எங்களோட கலக்க வேண்டும். தேத்தமாய் வந்து திற, கண்ணனோட கூடி கழித்திருப்பாய். அதனாலே ஆடை அணிகலன்களை எல்லாம் சரி செய்து கொண்டு தெளிவாக வந்து கதவை திறப்பாய் என்று அவளை இந்த பாசுரத்தாலே எழுப்புகிறார்கள். அவளை அழைத்து கொண்டு செல்வ பெண்டாட்டியை பார்க்க போகிறார்கள். அங்கே என்ன நடந்ததுங்கிறதை நாளைக்கு அனுபவிக்கலாம். நோற்றூச்சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய்
நூற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் நூற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் நூற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற தூழாய் மூடி நாராயணன் நாற்ற தூழாய் மூடி நாராயணன் நம்மால் நாற்ற தூழாய் மூடி நாராயணன் நம்மால் நாற்ற துழாய் மூடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் 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 கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கு பெரும் தூயில் தான் தந்தாரோ தோற்றும் உனக்கு பெரும் தூயில் தான் தந்தாரோ ஆற்றைய நந்தலுடையாய் அருங்கலமே ஆற்றைய நந்தலுடையாய் அருங்கலமே ஆற்றைய நந்தலுடையாய் அருங்கலமே ஆற்றைய நந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய் தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய் தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய் தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய் நூற்று சுவர்க்கம்